நிகரற்ற அன்புடனுமாகிய ஏக இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பிக்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் நமது நாயர் வசிக்கும் சல்லாசர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள் மீதும் அவர்களது தோழர்கள் மீதும் குறிப்பாக அவர்களது உம்மத்தார்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. ஆமீன். அன்பிற்குரிய டயம் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளியினுடைய மாணவ செல்வங்களே, இன்றைய தினம் ஒரு சிறப்பான ஒரு நாள். வேர்ல்டு அரபிக் டே. இன்று உலகமெங்கும் சர்வதேச அரபி மொழி தினம் விமர்சனமாக உலகில் உள்ள பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள், பள்ளிக்கூடங்கள் என்று பல்வேறு இடங்களிலே இன்றைய காலை முதல் நடந்து கொண்டிருக்கின்றன. ஐநா சபையினுடைய யுனெஸ்கோ என்ற அமைப்பானது ஐக்கிய நாடுகளுடைய கல்வி, அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்பானது யுனெஸ்கோ 2010ஆம் ஆண்டு உலக அரபி அறிஞர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க ஐநா சபையிலே ஒவ்வொரு தினமும் ஒரு முக்கியமான நாளாக கருதப்படுகிறது. அந்த வகையிலே 2010ஆம் ஆண்டு டிசம்பர் 18ஆம் தேதி அன்று உலக சர்வதேச அரபி மொழி தினத்தை கொண்டாடுமாறு பணித்து தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. அந்த வகையிலே இன்றைய தினம் நமது பள்ளி வளாகத்திலே சிறப்புக்குரிய ஆலிம் உலமாக்களுடைய சிறப்புரையோடு இந்த பள்ளியினுடைய முதல்வர், அதாவது பள்ளியினுடைய முதல்வருடைய ஏற்பாட்டின்படி இந்த விழா சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த விழாவிலே என்னையும் அழைத்து உரையாற்ற பணித்த மதிப்புக்குரிய இந்த மேல்நிலை பள்ளியினுடைய கரஸ்பாண்டன்ட் அவர்களுக்கும் முதல்வர்களுக்கும் மற்றும் மாணவ செல்வங்களாகிய உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் நன்றி தெரிவிக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அரபி மொழியுடைய சிறப்பை பற்றி நாம் பார்த்தோமே என்றால், முதல் சிறப்பே இறைவன் இந்த உலகத்துக்கு வழங்கிய திருக்குரான் வழங்கிய மொழி அரபி மொழி. ஆக அந்த அரபி மொழிக்கு ஏற்பட்ட இந்த சிறப்பு அது மட்டும் இல்லாமல் அந்த அரபி மொழியிலே இறைவன் தந்திருக்கின்ற அந்த அத்தியாயங்கள் ஒவ்வொன்றும் கவித்துவமுக்கமாக மிகவும் அழகான ஒரு கவியுமாக தந்திருக்கின்றான் இறைவன். ஒரு பன்னாட்டு இலக்கியவாதி, கவிஞர் இதுபோல ஒரு கவிஞை, அரபி திருக்குரான் போல ஒரு மொழியை, ஒரு அந்த அத்தியாயத்தை, வசனத்தை அவர் எழுதுவதற்கு முயற்சி செய்து தோற்றுவிட்டார். அந்த அளவுக்கு சிறப்புக்குரிய இந்த மொழியை இந்த உலகம் எங்கும் கொண்டாடப்படுவது மிகவும் சிறப்புக்குரியது, பாராட்டுக்குரியது, பெருமைக்குரியது. அன்பு தோழர்களே, அப்பேற்பட்ட மொழியைத்தான் நான் கற்புள்ளாக இருக்கின்றோம். மாணவ செல்வங்கள், நாம் இங்கே எனக்கு முன்னால் உரையாடிய, நான் உள்ளே நுழையும் பொழுது வரவேற்ற சிறுமி முதல் சிறுவர்கள் வரை பேசிய அனைவருமே அரபி மொழியிலே அவர்கள் பேசிய அந்த பாண்டித்துவத்தை, அந்த சிறப்பை நாம் உணர முடியும். ஆனால் என்னால் அரபி மொழியிலே பேச இயலவில்லை, அதற்காக வருந்துகின்றேன். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் எல்லாம் இதுபோல அரபி மொழியை கற்க வேண்டும். நான் 2 தினங்களுக்கு முன்பாக இலங்கை நகருக்கு சென்றிருந்தேன். அங்கே உள்ள ஜாமியா நலிமியா என்ற அந்த கலாசாலையிலே அங்குள்ள 50 வருட பழமையான அந்த கலாசாலையினுடைய முதல்வர் அல்ஷேக் அஹ்வார் முகமது அவர்களை சந்தித்து நான் பேசும்பொழுது அவர்கள் கூறினார்கள், உலகத்திலேயே முதலாக 1975ஆம் ஆண்டு அங்கு வசித்த ஒரு நகை வியாபாரி, பெரிய பணக்காரர் அவர்களுடைய தூண்டுதலின் பேரி, அவர் பேர் தான் நலிமியா அவர்கள், அரபி கற்று தேர்ச்சி பெற்ற ஆலிம்கள் எல்லாம் ஆலிம்களுடைய அந்த மார்க்க கல்வி மட்டும் பட்டால்
பொது கல்வியை படித்து அவர்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்ற நோக்கத்திலே ஆரம்பிக்கப்பட்ட அந்த கல்வி கலாசாலை 50 வருடங்களிலே கிட்டத்தட்ட 1000, 2000, 5000க்கு மேலான ஆலிம்களை உருவாக்கி சென்றிருக்கின்றது. அந்த ஆலிம்கள் எல்லாம் உலக அளவிலே பெரிய பெரிய வர்த்தக நிலைகளிலே அவர்கள் அங்கே பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். கல்லூரியிலே பேராசிரியராக இருக்கின்றார்கள், வங்கியிலே அதிகாரியாக இருக்கின்றார்கள், எம்பசியினுடைய கன்சுலர் ஜெனரலாக இருக்கின்றார்கள். எனது நண்பர் சவுதி அரேபியா எம்பசியிலே வேலை செய்கின்றார், அட்மினிஸ்ட்ரேஷன் மேனேஜராக. அவரை நான் காணும்போதுதான் அவர் அழைத்து சென்று அந்த முதல்வருடன் பேசும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், இங்கு படிக்கின்ற மாணவர்கள் எல்லாம் தரம் வாய்ந்தவர்களாக, திறம் மிகுந்தவர்களாக, வாழ்க்கையிலே அவர்கள் உயர்ந்த இடத்தில் இருக்கின்றார்கள் என்று அவர்கள் பெருமையாக சொன்னார்கள். அப்படிப்பட்ட நிலையை நீங்கள் அனைவரும் பெற வேண்டும் நான் என்று வல்ல இறைவனை நான் வேண்டி விரும்பி பிரார்த்திக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, அரபி மொழி என்பது ஐநா சபையிலே செம்மொழி என்ற அந்தஸ்தை பெற்ற 18 மொழிகளிலே ஒன்றாகும். அது மட்டுமில்லாமல் 6 மொழியை ஐநா சபை அங்கீகரித்து வைத்திருக்கின்றது தன்னுடைய ஆட்சி மொழியாக. அதில் ஒன்று அரபு மொழி என்பதை நாம் பெருமையுடன் மார்த்தட்டிக் கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் அனைவரும் கைத்தொடுக் கொள்ள வேண்டும். கைத்தட்டுங்க. ஏன்னா அரபிகளுடைய சிறப்பை பற்றி நான் சொல்லிட்டேன். ஐநா சபை 6 மொழியில் ஒரு மொழியாக, பழமையான மொழியாக. ஏனென்றால் அதில் கலாச்சாரம் இருக்கிறது, பண்பாடு இருக்கின்றது, அறிவியல் இருக்கின்றது, ஆன்மீகம் இருக்கின்றது, அறிவு இருக்கின்றது என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். அப்படிப்பட்ட மொழியை ஐநா சபை செம்மொழியாக்குவது என்பது நமக்கு ஒரு பெருமைதானே. அதுதானே நாம் படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவர்களே. அந்த மொழியை நீங்கள் சவன படிக்க வேண்டும், அதன் பொருள் அறிந்து படிக்க வேண்டும். படித்தால் மட்டும் போதாது, அவ்வழியிலே நம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும், மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும், அதன்படி மற்றவர்களை வாழ நாம் சொல்ல வேண்டும். அப்படி சொன்னால்தான் அந்த மொழிக்கு நாம் இஸ்லாமியராக பிறந்ததற்காகவும் இறைவன் நமக்கு அருளிய அந்த திருக்குரானுடைய அந்த கருத்துக்களை உலகமெங்கும் எடுத்துச் சொல்வதற்கும் அது ஒரு சிறந்ததாக இருக்கும். நான் 2 தினங்கள் முன்பாக நான் சிலோன் சென்றிருக்கும் பொழுது ஒன்று நமது இந்த கல்லூரி முதல்வர் சந்தித்தேன். அதற்கு முதல் நாள் யாழ்ப்பாணத்தில் உள்ள தமிழர்கள் வசிக்கக்கூடிய ஒரு இடத்திலே உங்களை போன்ற மாணவர் மத்தியிலே எழுச்சுவரை ஆற்றுவதற்காக, மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை ஒரு ஆற்றை வருவதற்காக சென்றிருந்தேன். அப்பொழுது நான் சொன்னேன், மாணவர்களே, நீங்கள் எல்லாம் வருங்காலத்திலே சிறந்த அறிஞர்களாக, ஒரு விஞ்ஞானியாக, ஒரு வக்கீலாக, ஒரு மருத்துவராக, ஏன் ஒவ்வொருத்தரும் அந்த நாட்டினுடைய ஒரு பெரிய பதவியில் இருக்கக்கூடிய ஜனாதிபதியாக வரக்கூடிய வாய்ப்புகளை பெற்றிருக்கின்றீர்கள். அந்த வாய்ப்பை நீங்கள் நழுவ விடாதீர்கள். அதற்கு கல்வி அறிவு மட்டும் போதாது, உங்களுக்கு ஒழுக்கம் தேவை. ஒழுக்கத்திலே சிறந்தவர்களாக இருக்க தேட வேண்டும். ஒழுக்கத்தை நாம் சிறந்தவர்களாக தேட வேண்டும் என்றால் நம் வாழ்க்கையை அந்த ஒழுக்கத்தின் அடிப்படையிலே வடிவமைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் இஸ்லாம் மார்க்கம் போய்கின்றது, திருக்குரான் நமக்கு வலியுறுத்துகின்றது. அப்படிப்பட்ட மொழியை நாம் கற்று நன்கு தேர்ச்சி பெற்று நீங்கள் எல்லாம் பெரிய அறிஞர்களாக, பெரிய அதிகாரிகளாக, வெளிநாட்டு தூதுவர்களாக, இந்த நாட்டினுடைய பெரிய அதிகாரியாக வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் பெற்றோரை கண்ணியப்படுத்த வேண்டும், ஆசிரியர்களை கண்ணியப்படுத்த வேண்டும், உற்றார் உறவினர்களை நேசிக்க வேண்டும், அனைவரிடத்திலும் அன்புடன் இருக்க வேண்டும், ஏழைகளுக்கு உதவ வேண்டும், தண்ணீரை சேர்க்க வேண்டும், சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என்பதை எல்லாம் நான் உங்களுக்கு வலியுறுத்தி, நீங்கள் படித்தால் மட்டும், அறிவு பெற்றால் மட்டும் போதாது, அந்த அறிவின் வழியாக, நாம் பெற்ற அந்த கல்வியின் வழியாக நாம் அனைவரும் ஒன்றே குலம், ஒருவனே தேவன், அனைவரும் ஒரு தாய் மக்கள், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று கூறினானே அந்த கணியன் பூங்கொண்டாரன் சொல்லை எந்த நாட்டுக்கு சென்றாலும் நாம் அனைவரும் சகோதரர்களாக இருந்து அந்த மொழியினுடைய சிறப்புகளை வளர்த்து நீங்கள் மேலோங்கி வர வேண்டும் என்று மீண்டும் கேட்டுக்கொண்டு வாய்ப்பு அளிப்பதற்காக நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.